ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நீதிமொழிகள் 11:25. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரின் பணத்தை நமக்கென்று எடுத்து வைத்து விட்டோமா? சிந்திப்போம். பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் வெளிநாடுகளுக்கு வேலை தேடி செல்வது அதிகம் சம்பாதிக்கவே. ஆனால் பெரும்பாலோர் எளியவர்களைப் போலவே 10 ஒன்றை மட்டும் கடவுளுக்கு கொடுக்கின்றனர். நமது வருமானம் கூட கூட கர்த்தருக்கு கொடுக்கும் அளவும் கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். திருச்சட்டம் கொடுக்கப்படும் முன் தாங்களாகவே 10 என்று கொடுக்கும் பழக்கம் இருந்தது. புதிய உடன்படிக்கையின் உபதேசங்களில் தசமபாக சட்டம் இல்லை. மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினால் அல்ல, ஒவ்வொருவரும் தன் மனதில் விரும்பியபடியே கொடுக்கட்டும். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கடவுள் பிரியமாயிருக்கிறார். கொடுத்தல் ஒரு கிருபை என்று அழைக்கப்படுகிறது. கிருபையை கணக்கு போடவோ அழக்கவோ முடியுமா? நாம் மற்ற கிருபைகளில் பெருகுவது போல கொடுத்தல் என்னும் கிருபையிலும் வளர வேண்டும். நாம் கொடுக்க வேண்டும். அது நம்மை பாதிக்கும் வரை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். தாவீது ராஜா இலவசமாய் பெற்ற எதையும் நான் கர்த்தருக்கு படைக்க மாட்டேன் என்று சவால் விடுகிறார். நாம் எப்படி? நாம் கடவுளுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது அல்ல, எனக்கு நான் எவ்வளவு வைத்துக் கொள்ளலாம் என்பதுதான் சரியான கேள்வி. நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களை சுகப்படுத்த வேண்டுமாய், அவர்கள் அப்பம் தண்ணீரை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து இன்சுலின் சரியான அளவு சுரக்க செய்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்கு கிடைக்கிற சமாதானம், ஐஸ்வர்யம், கனம், உயர்வு, புகழ், ஆவிக்குரிய நன்மைகள் அனைத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உம்மிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிற நாங்கள் உமக்கு கொடுப்பதில் வஞ்சனை செய்யாதவர்களாக உற்சாகமான மன வாஞ்சியோடு கொடுக்கவும், ஏழைகள் எளியவர்கள் தேவையில் இருப்போருக்கு உங்க அன்பை வெளிப்படுத்தி உதவி செய்யவும், நன்மைகள் செய்யவும் வழிநடத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், போக்குவரத்தில் உங்கள் பாதுகாப்பு வேண்டுமாயும், உதார குணம் உள்ளவர்களாக வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வெளியூர்களில் வெளிநாடுகளில் வாழும் ஒவ்வொருவரின் பிரயாசங்கள், முயற்சிகள், வேலையில் உங்க கிருபையும் ஆசீர்வாதம் வேண்டுமாயும், அவர்கள் குடும்பம், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆத்ம ஆதாய பணியில் ஈடுபட்டுள்ள ஒவ்வொருவருக்கும் உங்க பாதுகாப்பும் வழிநடத்தலும் வேண்டுமாயும், ஊழிய எல்லைகள் விரிவாகவும், பணித்தளங்களில் அற்புதங்கள், அடையாளங்கள் மூலமாக தேவ மகிமை வெளிப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், ஆட்சி பொறுப்பில் இருப்போருக்கு உங்க பாதுகாப்பும் ஆலோசனையும் வேண்டுமாயும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், பொருளாதாரம் மேம்படவும், விலைவாசிகள் குறையவும், விளைச்சல்கள் பெருகவும், வேலை வாய்ப்புகள் பெருகவும், மக்கள் மூட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெறவும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம். மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.